பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவுடைய தற்போதைய தலைவரா இருக்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 2024 தேர்தல்ல தேமுதிக போன்ற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட கூட்டணி வச்சு போட்டிட்டு இருந்தாங்க. குறிப்பா விருதுநகர் தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் பிரபாகரன் அவர்கள் 3000 ஓட்டு வித்தியாசத்துல மாணிக்கம் தாக்கூர் கிட்ட வந்து தோத்து போயிருந்தாங்க. இப்ப சமீபத்தில மாணிக்கம் தாக்கூர் வந்து ஒரு இதுவும் குடுத்திருந்தாரு. ஒரு இன்டர்வியூ ஒண்ணு குடுத்திருந்தாரு. அதுல காங்கிரஸ் கூட்டணி சார்ந்த விஷயங்கள், விஜய் சார்ந்த விஷயங்கள், திமுக, காங்கிரஸ் சார்ந்த விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா, தேமுதிக யாரோட அலையன்ஸ்ல இருக்கு அப்படின்ற மாரி விஷயங்கள டிசம்பர் முடிவுல இல்லன்னா ஜனவரி முதல் வாரத்தில சொல்லுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா டிசம்பர் மாசம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய குரு பூஜை அது வந்து வருது. 2ஆம் ஆண்டு குரு பூஜை. அந்த ஒரு விஷயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி சார்ந்த முடிவுகள் எடுக்கப்படும். அதிமுக கூடவே இருக்கலாமா? இல்ல திமுக பக்கம் போலாமா? அப்படின்ற மாரி விஷயங்கள் வந்து பேசப்பட்டதா வந்து தகவல் தான் வெளிய இருக்கு. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யாருடைய தேமுதிக வந்து கூட்டணி வைக்கும் அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, சமீப காலமா இந்த மாற்று மனநிலை கொண்டவங்க, அதாவது திமுக, அதிமுகவை தாண்டி வெளியே வந்த கட்சிகளான அமமுக, தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள் விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி விஷயங்கள் வந்து சொல்றாங்க. நீங்க விஜய் பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக அதிமுகவினர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா வந்து ஒரு செய்தியும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, இல்ல நீங்க வந்துருங்க பிஜேபியோட அலையன்ஸ் இருக்கும். நீங்க தேமுதிகவும் வந்துட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கா வந்து கன்டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, விருதுநகர் தொகுதியில ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிருந்தாங்க. ஒருவேள ராதிகா சரத்குமார் போட்டியிடாம அந்த அலையன்ஸ்ல பாஜக இருந்திருந்தா, இந்த ஏடிஎம்கே, டிஎம்டிகே, பிஜேபி அலையன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி கிடைச்சிருப்பாங்க. குறிப்பா அது வந்து கேப்டன் அவர்களுடைய மகனான விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு அந்த எம்பி சீட் கிடைச்சிருக்கும். ஒருவேளை அது சார்ந்த விஷயங்கள் பேசுறாங்கன்னா, ராஜ்யசபா சீட்டு தரல அப்படின்ற மாரி துரோகம் செய்து விட்டார் பழனிசாமி அப்படின்ற மாரிலாம் டைட்டில்லாம் போட்டு வந்து தேமுதிகவினர் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த வாட்டி குடுத்திருக்க வேண்டியது ராஜ்யசபா சீட்டு. ஆனா கட்டாயமா அடுத்த வாட்டி நடக்க போற ராஜ்யசபா எலக்ஷன்ல நான் ஒரு சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக உறுதியளிச்சிருக்கதா வந்து செய்திகள் வந்து வெளியா இருந்துச்சு. அதனால அந்த ராஜ்யசபா சீட்டு வேணும்னா டிஎம்டிகே, ஏடிஎம்கே அலையன்ஸ்ல தான் இருக்கும் அப்படின்ற மாரி வந்து செய்திகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா இது நார்மலான ஒரு சந்திப்புன்னு வந்து அவங்க கடந்து போயிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பல அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. குறிப்பா ஆர்.பி. உதயகுமார் எடப்பாடி அவர்களுக்கு மிகவும் வந்து நம்பகமான ஒருவர். அப்படி இருக்கிற ஒருத்தர் விஜயகாந்த் அவர்களின் மனைவியான பிரேமலதா அவர்கள சந்திச்சு பேசுறாங்க. அதுவும் இப்போ இப்படிப்பட்டான ஒரு சூழ்நிலை. ஏன்னா எல்லாருமே இந்த டிசம்பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டணி வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆயிடும் அப்படின்ற மாரி செய்திகளும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டிஎம்டிகே உடைய லீடரான பிரேமலதாவை ஆர்.பி. உதயகுமார் சந்திச்சது அரசியல் கவனம் பெற்றிருக்கு. அதிமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிரும். ஸ்டே டியூன்ட் வித் நாதஸ் மீடியா. தேங்க் யூ.